நீதி கதைகள் டிவி. கிழக்கு திசையில காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஊர் அது. அந்த ஊரு யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய ஊரு. பல வருஷம் வளர்ந்து பெருசா இருக்கிற மரத்தோட பொந்துகளையே வீடுங்களா மாத்தி அந்த ஜனங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இயற்கைய கடவுளா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த ஊஜனங்க எல்லாருமே ரொம்ப வித்தியாசமானவங்க. அந்த ஊர்ல கரண்ட்டும் இல்ல, நெருப்பையும் பயன்படுத்தாம அந்த இயற்கையா கொடுத்துக்கிற வளங்களை வச்சுதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சங்கரையா அவருடைய மர வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து ஆகாயத்தை பார்த்து அவரு ரொம்பவும் அமைதியா, அம்மா வனதேவத, உனக்கு ரொம்ப நன்றி. இந்த மார்கழி மாசம் குளிர் அதிகமா இருக்கு. ஆனா உன்னோட வயத்துக்குள்ள எங்க எல்லாரையும் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்க. தாயோட கருவுல இருக்கிற மாதிரி தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு உனக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இங்க பாரு சத்யா, பனி விழுந்து இந்த மரங்கள் எல்லாம் இப்பதான் குளிச்சிட்டு வந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்குல்ல. சத்யம்மா உள்ள இருந்து குடிக்கிறதுக்காக பச்சளை கஷாயத்தை கொண்டு வந்து கொடுத்து, ஆமாங்க, வெளி உலகத்துல ஒவ்வொருத்தங்களும் அவங்க வசிக்கிற வீட்டுக்காக மலையவே உடைச்சுக்கிட்டு இருக்காங்களாமா. ஆனா நாம இருக்கிற இந்த இயற்கையோட வளத்தை பயன்படுத்திட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, இந்தாங்க, மரத்தோட வேர்ல இருந்து வந்த தண்ணியை வச்சு கஷாயம் செஞ்சிருக்கேன். இது குடிச்சா இன்னைக்கு நாள் பூரா உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அப்பதான் சிவா அங்க வந்தான். அவன் தலையில ஒரு பெரிய கூடை இருந்துச்சு. அதுல நிறைய பழங்கள், கிழங்குகள், காய்கறிகள், கொஞ்சம் பூக்கள், கீரை எல்லாம் இருந்துச்சு. இந்தாங்க ஐயா, இன்னைக்கு மரத்துல இருந்து நிறைய பழங்கள் விழுந்திருக்கு. அதை கொண்டு வந்திருக்கேன். இது இயற்கை நமக்கு கொடுக்கற வரம். மரத்தோட வேருங்க எப்பவுமே ஈரமா இருக்கிறதால இங்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. பட்டணத்துல எல்லாரும் ஃபேனு ஏசின்னு அடிச்சுக்கிறாங்க. அவங்க மட்டும் இங்க வந்தா இயற்கையோட குளிர்ச்சி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆமா சிவா, ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நாம எந்த ஒரு மரத்தோட கிளையையும் கூட நம்ம சுயநலத்துக்காக வெட்டக்கூடாது. மரமா பார்த்து உதிர்த்ததை மட்டும்தான் நாம எடுக்கணும். நாம மரங்களை மதிச்சா மட்டும்தான் மரங்கள் நம்முடைய தேவைக்காக நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கும். சில நாட்களுக்கு அப்புறமா அந்த ஊருக்கு தர்மையாவும் ரங்காவும் வந்தாங்க. தர்மையாவோட கையில ஒரு பழைய புத்தகமும் ஒரு பெண்ணும் இருந்துச்சு. அப்போ தர்மையா மரங்களை எல்லாம் பார்த்து, டே ரங்கையா, இந்த ஆலமரத்தை கொஞ்சம் ஒத்து பாரு. இது எவ்வளவு உயரமா வளர்ந்துருக்குல்ல. இந்த ஒரு மரத்தை வெட்டினாலே 1 டன் விறகு கிடைக்கும் போலையே. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டினா நான் வியாபாரத்துல கோடி கணக்கில் சம்பாதிப்பேன் போல இருக்கு. ஆனா இங்க இருக்கிறவனுங்க முட்டாளுங்க. தாங்க விலை விற்கிற மரத்தை வீடா மாத்திக்கிட்டு இங்க போய் வாழறானுங்களே. அப்ப ரங்கா பயந்து போய் சுத்திலும் பார்த்து, முதலாளி ஐயா, எனக்கு என்னமோ யோசனையா இருக்கு. உடம்பெல்லாம் புல்லரிக்குதுங்க. இது சாதாரண மரங்கள் இல்ல. இந்த மரங்களுக்கு உயிர் இருக்குன்னு நினைக்கிறேன். நாம பேசுறதெல்லாம் இந்த மரங்கள் கவனிச்சாலும் கவனிக்கும். இங்க நெருப்ப கூட பயன்படுத்த மாட்டாங்களாம். அப்புறம் எப்படிதான் சாப்பிட்றாங்களோ என்னமோ. எனக்கு திடீர்னு பசி எடுத்ததுன்னா இங்க சாப்பிட நான் என்னங்கய்யா பண்ணுவேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டே வீணா போனவனே, அவங்க சமைச்சா நமக்கு என்ன, சமைக்கலன்னா நமக்கு என்ன? முதல்ல இந்த காட்டோட தலைவர், அதான் அந்த சங்கரையாவை சந்திச்சு அவர்கிட்ட இருந்து இந்த மரத்தை எல்லாம் நாம விலைக்கு வாங்கணும். காசை காட்டி எப்படியாவது ஏமாத்தணும். காசை காட்டுனா ஏமாறாதவங்க யாராவது இங்க இருக்காங்களா என்ன? சங்கரையாவோட வீட்டு வாசல்ல தர்மையாவும் ரங்கையாவும் வந்து நின்னாங்க. அந்த வீட்டு வாசலும் ஆலமரத்தோட விழுதுகளால தானாவே உருவாகுனது. ஐயா பெரியவரே, இந்த காலத்திலயும் ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஒரு மர பொந்துக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு உங்க எல்லாருக்கும் நான் சிமெண்ட் வீடு கட்டி கொடுக்கறேன். உங்களுக்கு கரண்ட் வசதி பண்ணி கொடுக்கறேன். ரோடெல்லாம் போட்டு தரேன். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பாத்துக்கறேன். அதுக்கு பதிலாக எனக்கு இந்த மரங்களை கொடுத்துடுங்க. இந்த மரம் எல்லாம் ரொம்ப பழைய மரங்க. ஒருவேளை வேரோட சாஞ்சா உங்க உயிருக்கு தானங்க ஆபத்து வரும். சங்கரையா பொறுமையா சிரிச்சு, இங்க பாருங்க ஐயா, இந்த மரமெல்லாம் உங்களுக்கு ஏதோ உயிரில்லாத பொருளா தெரியுது. ஏன்னா நீங்க வியாபார நோக்கத்துக்காக பாக்குறீங்க. ஆனா எங்களுக்கு இந்த மரங்கள் எல்லாம் எங்க முன்னோர்கள், என் பாட்டம் முப்பாட்டெல்லாம் பிறந்து வளர்ந்த ஊருங்க இது. நாங்க சுவாசிக்கிற காத்து இந்த மரங்க தான். இத பணம் கொடுத்து வாங்குறேன்னு சொல்றீங்களே, உயிர் போனா பணத்தை வச்சு என்னங்க பண்ண முடியும்? ஒரு வீடு இடிஞ்சா மறுபடியும் அதை கட்டிக்கலாம்.
ஆனா 100 வருஷமா வளர்த்த இந்த மரங்கள் விழுந்தா மறுபடியும் எப்படிங்க வளர்க்க முடியும்? தர்மையா அதை கேட்டு கோவமா, இங்க பாருங்க பெரியவரு, ஏதோ மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா இந்த காட்டை எனக்கு கொடுத்தா சரி. அப்படி இல்லைன்னா அரசாங்க அதிகாரிகளை கூட்டிட்டு வந்து இந்த காட்டை அரசாங்கத்துக்கு சொந்தமாக்கி அப்புறமா மரம் வெட்டுவேன். அரசாங்கத்தை உங்களால எதுவும் செய்ய முடியாது. சிவா கோவமா முன்னாடி வந்து, இங்க பாருங்க ஐயா, எங்களை இங்க ஆண்டுகிட்டு இருக்கிறது இந்த மரங்கள் தான், உங்களுடைய அரசாங்கம் இல்ல. உங்க அதிகாரமெல்லாம் இங்க செல்லாதுங்க. இங்க நாங்க யாரும் ஆயுதங்களை பயன்படுத்துறதில்ல. ஏன்னா மரங்களை காயப்படுத்த எங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு இந்த மரங்களோட அருமை தெரியணும்னா இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி இங்க தங்குங்க. அப்புறம் தெரியும் உங்களுக்கு நாங்க வாழ்ற வாழ்க்கையோட அருமை என்னன்னு. தர்மையா ரங்கையா 2 பேருமே ஒரு நாள் அந்த ஊர்ல தங்க வேண்டியதா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் தங்குறதுக்கு அந்த ஊருக்காரங்க ஒரு மரபந்து வீட்டை தான் கொடுத்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள கரண்ட் இல்ல, ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியா வெளிச்சம் வந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வீடு கொஞ்சம் கதகதப்பாவும் கொஞ்சம் குளிர்ச்சியாவும் இருந்துச்சு. அவங்களுக்கு சாப்பிட பலகாரமும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அடடே முதலாளி ஐயா, இந்த வீடு இவ்வளோ குளிர்ச்சியா இருக்கே. வீட்டுக்குள்ள ஏசி போட்டா கூட இவ்வளோ குளிர்ச்சியா இருக்காதே. தரைக்கு கீழே இங்க தண்ணி ஓடுதுங்க. அந்த சத்தம் சங்கீதமா கேக்குது. அட நம்ம ஊர்ல டிராஃபிக் சத்தம் தான் கேட்கும். பலகாரம் வேணுமா? தர்மையா அதை கேட்டு ரொம்பவும் கோவமா, வாய மூடுடா வீணா போனவனே. நாளைக்கு என்னோட ஆளுங்களை வர வச்சு இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டுறேன். அப்ப தெரியும் நான் யாரு அப்படின்னு இந்த ஊர் ஜனங்களுக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பலகாரத்தை சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிக்கோ. ஏன்னா நாளைக்கு இந்த மர வீடு இருக்க போறதே கிடையாது. அன்னைக்கு ராத்திரி நேரம் திடீர்னு தூங்கிக்கிட்டு இருந்த தர்மையா எழுந்திருச்சான். அவனுக்கு அந்த அறையில சுவாசிக்க காத்து கிடைக்கல. அறையில காத்து இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஜன்னல் பக்கத்துல வந்து நின்னு வெளியில பார்க்கும்போது அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் அசைஞ்சு ஒன்னோட ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அப்போ தர்மையாவுக்கு அவன் சின்ன வயசுல நடந்த நிகழ்வுகள், அவனுடைய சுயநலத்துக்காக அவன் வெட்டின மரங்கள், மரம் வெட்டும் போது எல்லாரும் அழுதது, இது எல்லாமே ஞாபகம் வந்து அவனை ஏதோ ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி மாத்துச்சு. அவன் அதே அறைக்குள்ள அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தான். அவன் எந்த பக்கம் போறான்னு அவனுக்கே தெரியல. எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய மரம். அங்க இங்கன்னு பைத்தியக்காரத்தனமா ஓடுனதுல அவன் அந்த காட்டை விட்டு வழி மாறி எங்கேயோ போயிட்டான். போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு பெரிய பள்ளம் இருந்தத அவன் கவனிக்கல. அந்த பள்ளத்துல யாரோ அவன் காலை பிடிச்சு இழுத்த மாதிரி இழுந்து அவன் கீழே போய் விழுந்துட்டான். ஐயோ, இங்க என்ன நடக்குது? யாரோ என்ன இழுத்துக்கிட்டு வந்து இந்த பள்ளத்துல கட்டி போட்ட மாதிரி இருக்கே. இந்த மரங்கள் எல்லாம் என்ன பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்கு. நான் மரங்களை வெட்ட மாட்டேன். ரங்கா, என்ன வந்து காப்பாத்துடா. அப்ப ஏதோ சத்தம் கேட்டதுனால சங்கரையாவும் சிவாவும் விளக்கு எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க. தர்மையாவோட நிலைமைய பார்த்து ஐயப்பாவுன்னு நினைச்சு சிவா உடனே பள்ளத்துல இறங்கி அவரை மேல தூக்கி விட்டான். அப்போ தர்மையாவை பார்த்து சங்கரையா, இங்க பாருங்க ஐயா, இந்த இயற்கை நம்மள எப்பவும் பயமுறுத்தாது. ஆனா நாம யாரு அப்படின்னு அது காட்டி கொடுத்துடும். நீங்க இந்த மரங்களை உயிரில்லாத பொருளா பாக்குறீங்க. அதான் உங்கள மரம் பயமுறுத்தி இருக்கு. நாங்க மரங்களை சாமியா கும்பிடுறோம். அதனாலதான் இங்க சந்தோஷமா வாழ முடியுது. இந்த இயற்கைக்கு தேவை உங்க சொத்து பத்து இல்லைங்க, உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கௌரவம் தான். அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல அழகா காலை விடிஞ்சது. தர்மையாவும் ரொம்பவும் சந்தோஷமா எழுந்திருச்சு வந்தான். அவன் அந்த வீட்டிலேயே அவன் கொண்டு வந்த டைரி, டேப்பு, பென்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். பெரியவரே, 4 எழுத்து படிச்ச என்னை விட இயற்கைய படிச்ச நீங்க தான் பெரிய ஆளு. நாம சந்தோஷமா வாழ சொத்து பத்து தேவையில்லை. நல்ல காத்து, நல்ல இயற்கை, நல்ல மனுஷங்க கூட இருந்தாலே சந்தோஷமா வாழலாம். நான் இது வரைக்கும் நிறைய பாவங்களை பண்ணிட்டேன். அந்த பாவங்களுக்கு பிராயச்சித்தமா எத்தனை மரங்களை நான் வெட்டினனோ அத்தனை மரங்களை அதே இடத்துல நட்டு வைக்கிறேன். என்னால முடிஞ்சது இது மட்டும்தாங்க. முதலாளி ஐயா, நீங்க மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இவங்க எல்லாரும் அடுப்பை பற்ற வைக்காம நெருப்பை மூட்டாம சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நாம ஹோட்டல்ல சாப்பிட்ற சாப்பாடு கூட சுத்தமானது இல்லைங்க. இனிமே நானும் ஒரு தோட்டக்காரனா மாறலான்னு இருக்கேன். இங்க பாருங்க ஐயா, நீங்க மாறினது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க ஒருத்தர் மட்டும் மாறல, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே மாறுவாங்க. நீங்க எப்ப வேணுனாலும் வரலாம். எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வரலாம்.
இப்ப அந்த ஊர்ல ஏதோ பண்டிகை நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஊஜனங்க எல்லாருமே சங்கரையா வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அங்க நெருப்பு பயன்படுத்தாம இயற்கையா சமைச்ச சாப்பாட எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. தர்மையா ரங்கையாவும் கூட அதே சாப்பாட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, இம்சையால சாதிக்க முடியாதத அகிம்சையால இயற்கை சாதிச்சிடுச்சு. ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த கெட்ட எண்ணத்தை ஒரே நாளிலேயே இயற்கை அழிச்சிடுச்சு. வளர்ச்சிக்காக மரத்தை வெட்டக்கூடாது. அந்த இயற்கையோட சேர்ந்து வாழறது தான் நமக்கு உண்மையான வளர்ச்சி. உண்மைதாங்க ஐயா. இன்னைக்கு தான் இந்த ஊரில் வாழறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இயற்கையை நம்பி எவன் வாழறானோ அவனை எப்பவுமே இயற்கை கைவிடாது அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த அடர்ந்த காட்டுல ரொம்பவும் சந்தோஷமா அந்த ஜனங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இயற்கைக்கும் மனுஷனுக்கும் நடுவுல ஒரு உறவு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறது அந்த ஊஜனங்களும் மரங்களும் காட்டினாங்க. திமிரா வந்து இயற்கைய அழிக்க நினைக்கிறவனுக்கு அந்த இயற்கையே ஒரு பாடத்தை கத்து கொடுத்து அனுப்புச்சு. இயற்கைய மதிச்சவங்கள அந்த இயற்கை காப்பாத்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, இயற்கை செல்வங்கள். இந்த செல்வங்களை, இந்த வளங்களை இயற்கை நாம பயன்படுத்துறதுக்காக நம்மளுடைய நன்மைக்காக கொடுத்திருக்கு. அந்த செல்வங்களை நாம அழிச்சுதான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது தப்பான ஒரு முடிவு. எப்பவுமே இயற்கையோட சேர்ந்து வாழ பழகிக்கணும். அப்படி பழகும் போதுதான் நம்ம உடம்புல வியாதிகளும் குறையும். நாம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். அதிகமா ஆசைப்படாம இருக்கிறத வச்சு எவன் ஒருத்த வாழ கத்துக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையிலேயே சந்தோஷமா வாழக்கூடிய ஒருத்தன். அது இயற்கை கொடுத்த வளங்களை பயன்படுத்தி. 1990 ஆகஸ்ட் மாசம் சாயந்தரம் 6 மணி தான் இருக்கும். ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு ராத்திரி 9 மணி மாதிரி தெரிஞ்சுது. ராமச்சந்திராபுரத்துல இருக்கிற ஒரு சின்ன ஓட்டு வீடுல இருந்து மழை பெய்யற அந்த டக் டக் சத்தம் வீட்டுக்குள்ள தெளிவாவே கேட்டுச்சு. வீட்டுக்குள்ள அங்கங்க தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு கிண்ணமோ ஒரு குண்டாவோ ஒரு பக்கெட்டோ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல ஓரமா ராமகிருஷ்ணன் அவனுடைய ரேடியோல நியூஸ கேட்டுக்கிட்டு இருந்தான். ஜானகி, இந்த மழை நிக்கிற மாதிரி தெரியல. செய்தியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க, புயல் கரையை கடக்க போதாமா. அந்த நேரத்துல அதிகமா மழை பெய்ய வாய்ப்பு இருக்காமா. நாம கவனமா இருக்கணும். மாட்டு கொட்டா கிட்ட தண்ணி தேங்காம பாத்துக்கணும். அப்போ ஜானகி விளக்க எடுத்துட்டு வந்து வச்சு, பாத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். மழை நிக்கிற மாதிரி தெரியலதான். ஆனா என்ன, வீட்டுக்குள்ள அங்கங்க தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. பக்கத்துல இருக்கிற வேப்ப மரமும் அடிக்கிற காத்துக்கு நம்ம வீடு மேல சாஞ்சிடுமோ அப்படின்னு பயமாவும் இருக்கு. உள்ள புருஷ பொண்டாட்டி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு வாசல்ல ஒரு மாட்டு வண்டி வந்து நின்ன சத்தம் கேட்டுச்சு. அந்த மாட்டு வண்டிக்குள்ள இருந்து சுப்பையா காந்தம்மா 2 பேரும் இறங்கி உள்ள வந்தாங்க. அவங்க கிட்ட பெரிய பெரிய துணி மூட்டையும் பெரிய பெரிய பெட்டியும் இருந்துச்சு. மச்சான் ராமகிருஷ்ணா, இருக்கியா? எதுவும் தப்பா எடுத்துக்காத மச்சான். ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எங்க வீடு மூழ்கி போச்சு. எங்க வீடு பள்ளத்துல இருக்கு இல்லையா, அதனால தான் கிடைச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டோம். ஒரு வாரம் இந்த மழை நிக்கிற வரைக்கும் தங்கிட்டு போறோம். ஆமா அண்ணா, எங்க வீடு தண்ணியில முழுகுனதும் எங்க போறதுன்னு தெரியாம தவிக்கும் போது இவருதான் என் மச்சா வீட்டுக்கு போலாம், அந்த வீடு ஒசரத்துல இருக்கும், அவர் நம்மள நல்லா பார்த்துப்பாருன்னு சொன்னாரு. அதனாலதான் 10 நாள் தங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். ராமகிருஷ்ண பதட்டமா, ஐயோ இதுல என்ன இருக்கு? ஏன் 2 பேரும் வாசல்லையே நிக்கிறீங்க? வாமா தங்கச்சி, உள்ள வந்து தலைய துவட்டிக்கோ. ஜானகி, 2 பேருக்கும் குடிக்கிறதுக்கு சுடு தண்ணிய கொண்டு வா. நனைஞ்சி குளிர்ல வந்திருக்காங்க, அப்படியே காப்பியும் போடு. சுப்பையாவும் காந்தம்மாவும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க குணத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. வீடெல்லாம் அங்கங்க தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்தாலும் அவங்க மட்டும் வசதியா இருக்கணும் அப்படிங்கறதுல கவனமா இருந்தாங்க. அந்த வீட்ல இருந்த ஒரே ஒரு பருத்தி படுக்க, அத அவங்க சீக்கிரமாவே ஆக்கிரமிச்சிட்டாங்க. மச்சா, எனக்கு கொஞ்சம் உடம்பு வலி. தரையில படுத்தா உடம்பு வலி அதிகமாயிடும். அதனால இந்த மூலையில இருக்கிற கட்டில்ல நான் படுத்துக்கிறேன். நீ அங்க மூலையில ஓரமா பாய போட்டு படுத்துக்கோ. அங்க கொஞ்சம் மழை தண்ணி சொட்டும், இருந்தாலும் உனக்கு பழக்கம் தானே. நான் இங்க படுத்துக்கிட்டு இந்த வீட்டை பாதுகாக்கிறேன். ஆமா நீ, அது மட்டும் இல்ல, என் வீட்டுக்காரருக்கு குளிராகாது. இந்த பழைய போர்வை நல்லால நாத்து அடிக்குது வேற. ஆமா, உங்க மாமியார் கொடுத்த போர்வை ஏதோ உள்ள வச்சிருக்கிறதா சொன்னீங்களே, அதை கொஞ்சம் கொடுங்க. நானும் என் வீட்டுக்காரும் போத்திக்கிட்டு இந்த கட்டில்ல படுத்துக்கிறோம். அப்பதான் சூர்யா வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்தான். என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு வலியா?
எங்க அண்ணனுக்கு 2 நாளா ஜுரம். அவர் எப்படி தரையில படுக்க முடியும்? அதனால அந்த கட்டில அவருக்கு கொடுங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றது சரிதான், அதுக்காக எங்க வசதியை எடுத்துக்கிட்டா எப்படி? சூர்யா, பெரியவங்க விஷயத்துல ஏன் மூக்க நுழைக்கிற? நான் வந்தது வெறுமனே தங்கிட்டு போக இல்ல. உன் அண்ணனுக்கு சில அறிவுரைகளை சொல்லதான். உனக்கும் சில அறிவுரைகளை வச்சிருக்கேன். இந்த மழை காலத்துல இந்த வீடு எதுவும் ஆகாம இருக்க என்ன பண்ணணும்னு சொல்ல போறேன். புத்திசாலி மேல படுக்கணும், உழைப்பாளி கீழே தான் படுக்கணும். வெளியில காத்து மழை ஓயாம அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அங்கங்க தவளை கத்துற சத்தமும் காட்டு விலங்குங்க கத்துற சத்தமும் தான் கேட்டுச்சு. ஜானகி இருக்கிற கொஞ்சம் அரிசியில சாப்பாடு வடிச்சு எல்லாருக்கும் சாம்பார் ஊறுகாய் வச்சு கொடுத்தான். மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்துல எல்லாரும் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணி, என்ன இந்த குழம்புல காயே இல்லை, வெறும் பருப்பு மட்டும்தான் இருக்கு. சொந்த பந்தம் வீட்டுக்கு வரும்போது ஏதோ கறி குழம்பு வைக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்காக ஒரு கத்திரிக்காய் போட்டு கூடமா சாம்பார் வைக்க கூடாது? அப்போ சுப்பையா சாப்பிட்டுக்கிட்டே இப்படி சொன்னான். சும்மா இரு காந்தம்மா. ராமகிருஷ்ணன் கிட்ட இப்ப பணம் இல்ல போல தெரியுது. ராமகிருஷ்ணா, அடுத்த தடவை ஊறுகாயில மாங்காய் வெட்டும்போது பெருசா வெட்டி போடு. சூர்யா இன்னும் சின்ன பையன், அவனுக்கு பெருசா மாங்காய் வரலனாலும் பரவாயில்ல, அது கூட இருக்கிற ரசத்தை தொட்டு சாப்பிடுவான். ஆனா எனக்கு உடம்புல பலம் வேணும், அதனால எனக்கு மாங்காவை போடு. சூர்யா சிரிச்சுக்கிட்டே, ஏமாமா, வயசுக்கும் மாங்காவுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, நீங்க மட்டும் மாங்காவை சாப்பிடணும்னா அப்புறம் வெறும் குழம்ப வச்சு நாங்க என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு வயசான நீங்க குழம்ப மட்டும் போட்டு சாப்பிடுங்க. என்ன மாதிரி வயசு பசங்க தான் மாங்காவை சாப்பிடணும். சுப்பையா கோவமா, நீ மாற மாட்டியா சூர்யா? எப்பவும் என்ன எதிர்த்து பேசுறியே. நாளைக்கு உங்க வயல்ல விளையிற விளைச்சல் எல்லாம் வீணா போகாம இருக்கணும்னா நான் தான் அதுக்கும் அறிவுரை சொல்லணும். அதை மனசுல வச்சுக்கோ. சரிம்மா தங்கச்சி, கொஞ்சம் மாங்காய் போடு. அன்னைக்கு ராத்திரி நேரம் வீடே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆனா காத்து கூட வீசவே இல்ல. ராமகிருஷ்ணனுக்கு உடம்பு நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு காத்தும் வரல, சரியா காத்து சுவாசிக்கவும் முடியல. ஜானகி, கொஞ்சம் கூட காத்தே வரமாட்டேங்குது. காத்து இல்லைன்னா என்னால சுவாசிக்க கூட முடியல. அந்த விசிறிய கூட கொஞ்ச நேரம் விசிறிக்கிறேன். சுப்பையா விசிறி யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு போர்வைக்குள்ள மறைச்சு வச்சிருந்தான். மச்சான், உனக்கு தான் ஜுரம் அடிக்குதே. காத்து பட்டா ஜுரம் அதிகமாகும். ஆனா எனக்கு லோ பிபி. காத்து இல்லைன்னா நான் மயக்கம் போட்டு விழுந்துடுவேன். எனக்கு காத்து வீசும்போது கொஞ்சம் காத்து உனக்கும் வரும். நீ கண்ணை முடிக்கிட்டு படுத்து தூங்கு. நான் நல்லா இருந்தா தானே உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஆமாண்ண, என் வீட்டுக்காருக்கு பிபி இருக்கு. அவரு நல்லா இருக்கணும்ல. அவர் நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அண்ணி, நீ வேணும்னா ஒன்று பண்ணு, போர்வை வச்சு அவருக்கு கொஞ்சம் காத்து வீசி விடு, காத்தாச்சு வரட்டும். சூர்யா ரொம்ப கோவமா, மாமா, நீங்க ரொம்ப புத்திசாலி தான். ஒரு மனுஷன் காத்து வராம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில கூட உங்களுக்கு உங்க வசதி தான் முக்கியம்னு தோணுதில்ல. இதுக்கு பேர் அறிவில்ல, இது சுயநலம். சூர்யா, நான் பெரிய மனுஷன். என் அறிவால எங்க ஊர்ல 10 பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிருக்கேன், உனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில எழுந்ததும் உங்க வீட்டு பஞ்சாயத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன், பாரு. நடுராத்திரி மழை இருக்க இருக்க அதிகமாச்சு. ஆத்து தண்ணி இல்லாம பொங்கி ஊருக்குள்ள மெதுவா வர ஆரம்பிச்சது. ராமகிருஷ்ண வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொடன் கிட்டயும் தண்ணி வந்துருச்சு. அந்த கொடன்ல வச்சிருந்த அரிசி நனைஞ்சு போச்சுன்னா அவன் கஷ்டமே வீணா போயிடும். அண்ணே, குடோன் வரைக்கும் மழை தண்ணி வந்துடுச்சு. குடோன்ல தான் எல்லா அரிசியும் இருக்கு. அதை முதல்ல அங்கிருந்து எடுக்கணும்னே. அரிசி எல்லாம் வீணா போறதுக்குள்ள போய் எடுக்கலாம், என் கூட வாண்ணே. ராமகிருஷ்ணன் முடியாம எழுந்திருச்சு. ஐயோ, என் ஒரு வருஷத்தோட கஷ்டம். அந்த நெல்லை நம்பிதாண்டா நம்ம குடும்பமே இருக்கு. சூர்யா, சீக்கிரமா வாடா, கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுடா. மாமா, நீங்க ரொம்ப புத்திசாலி இல்ல. குடோன் கிட்ட தண்ணி போகாம எந்த பக்கம் அணை கட்டணும்னு வந்து சொல்லுங்க. இப்போ உங்க அறிவோட தேவை எங்களுக்கு ரொம்ப அவசியம். சுப்பையா தலைவரைக்கும் போர்வையை போத்திக்கிட்டு நடுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு, ஐயோ, இப்போ எனக்கு ரொம்ப குளிருதுடா சூர்யா. நான் வெளியில வந்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுவேன். என் கைகாலம் இறுகி போச்சு. நீங்க போங்க. நான் மனசுல கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதே பெரிய விஷயம். ஆமா சூர்யா, மழையில நனைஞ்சா என் வீட்டுக்காருக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. நீ சின்ன பையன், நீ போ. நாங்க இங்க உள்ள இருந்தே உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். சூர்யாவுக்கு சுப்பையா பண்றது எதுவுமே சுத்தமா பிடிக்கல. அவன் நடிக்கிறான்னு சூர்யாவுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு அண்ணனும் தம்பியும் 2 பேரும் சேர்ந்து அந்த குடனுக்கு போற தண்ணி எல்லாத்தையுமே தடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சத்தமா சூர்யா இப்படி கத்தனா. அண்ணே, குடோன் கிட்ட தண்ணி போகாம நாங்க மண்ணை போட்டு அடைச்சிட்டோம். ஆனா அந்த மண்ணை எடுக்கும்போது தான் பார்த்தேன்,
அங்க ஏதோ ஒரு பித்தளை பானை இருக்குண்ணே. நம்ம தாத்தாங்க ஒளிச்சு வச்ச புதையலா இருக்குமோ? அதை எடுக்கணும்னா ரொம்ப பலம் வேணும்னு. யாராவது பார்த்துட்டா நமக்கு பிரச்சனை தானே. அதோட முடி வேற பளபளன்னு ஜொலிக்குதுண்ணே. புதையல் அப்படின்னு ஒரு வார்த்தை காதுல விழுந்ததும் சுப்பையா வெளியில ஓடி வந்தான். என்னது புதையலா? எங்கடா இருக்கு சூர்யா? எங்க இருக்குன்னு சொல்லு, நானும் வரேன். நான் உனக்கு உதவி பண்றேன். இந்த நேரத்துல உங்களுக்கு உதவி பண்ணாம நான் இருக்க முடியுமா? அதுலயும் புதையல்னு சொல்ற, அது கிடைச்சா நம்ம குடும்பத்துக்கு தானே நல்லது. நானும் வரேன்ப்பா. புதையலுக்கு இவரு மட்டும் தனியா போனா நல்லா இருக்குமா? நானும் வரேன். அண்ணி நீ இங்கே இரு. சுப்பையா காந்தம்மா 2 பேரும் அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு கொடோனை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. புதையல் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு. அப்போ கால்வலிக்கு 2 தடவை சேத்துல விழுந்தான் சுப்பையா. ஆனாலும் அது பெருசா எடுத்துக்காம தொடர்ந்து இன்னும் தேடிக்கிட்டே தான் இருந்தான். எந்த இடத்துல பார்த்த சூர்யா? சரியா காட்டு. அந்த பானை எங்க இருக்கு? அப்போ சூர்யா சிரிச்சுக்கிட்டே, இங்கதான் மாமா. இங்க இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்து சேர தோண்டி பார்த்தா மட்டும்தான் அந்த பானை தெரியும். நீங்க இந்த தண்ணி எல்லாத்தையும் அந்த பக்கமா வெட்டி விடுங்க. நான் இங்க சேர தோண்டி பார்க்கறேன். அப்ப புதையல் நம்ம கண்ணுக்கு தெரியும். புதையல் மேல இருக்கிற ஆசையில சுப்பையா காந்தம்மா 2 பேருமே 1.5 மணி நேரம் மழையில நனைஞ்சுக்கிட்டு அந்த சேத்துல விழுந்து புரண்டு கொடோனுக்கு தண்ணி போகாம ஒரு வரப்பு மாதிரி வெட்டி மண்ணை போட்டு தண்ணிய அடைச்சிட்டாங்க. ஆனா கஷ்டப்பட்டு அவ்வளவு நேரம் வேலை செஞ்சதுல அவங்க முகம் உடம்பெல்லாம் ஒரே சேரா இருந்துச்சு. அசதியால பெருமூச்சு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல பள்ளம் தோண்டு சூர்யா. ஆனால் புதையல்ல எனக்கும் பாதி வரணும். ஏன்னா நான் தானே கஷ்டப்பட்டு உதவி பண்ணேன். சரி, எங்கே இருக்குன்னு சொல்லு. சூர்யா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ மாமா, உங்களை புத்திசாலின்னு நினச்சேன். இவ்வளோ முட்டாளாக இருக்கீங்களே. எங்களுக்கு கஷ்டம் வந்து உதவி பண்ணுங்கன்னு கேட்டால் வரமாட்டீங்க. ஆனால் புதையல் இருக்கு வாங்கன்னு சொன்னால் எதுவும் உங்களுக்கு பெருசாக படாது. 1.5 மணி நேரம் மழையில் நின்று சேத்துலையும் கஷ்டப்பட தயாராக இருக்கீங்க. நீங்கள் இப்போ காப்பாற்றினது புதையல இல்லை, எங்களுடைய அரிசி குடோனை. அதை கேட்டு சுப்பையா கோவமா, என்ன சொன்ன? அப்படின்னா பொய் சொல்லி என்னை நீ ஏமாத்தி இருக்க. இவ்வளோ நேரம் மழையிலையும் சேத்துலையும் என்னை நீ கஷ்டப்பட வச்சியா? என்னோட புதையல் கனவெல்லாம் வீணா போயிடுச்சே. மச்சான், சூர்யா பண்ணது தப்பா இருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணது அதை விட பெரிய தப்பு இல்லையா? எங்கள் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு எங்கள் சாப்பாட்டை சாப்பிடும்போது எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வராத பலம் புதையல் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எங்கிருந்து மச்சான் வந்துச்சு? சொந்த பந்தத்தை விட உனக்கு தங்கம் தான் பெருசாச்சா? நம்ம கிட்ட இருக்கிற அறிவை இன்னொருத்தங்களை ஏமாத்த நம்ம பயன்படுத்தக்கூடாது. இன்னொருத்தங்க நல்லா இருக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். உங்க பேராசை தான் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. இனிமேலாவது திருந்துங்க, சுயநலமா இருக்காதீங்க. அடுத்த நாள் காலையில மழையில நனைஞ்சதுனால சுப்பையாவுக்கு பயங்கரமான ஜுரம். அவன் படுத்துக்கிட்டு இருந்தான். ராமகிருஷ்ணா ஜானகி அவனுக்கு பத்திய சாப்பாடை போட்டு மருந்து வாங்கி கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அப்பதான் அந்த சுப்பையாவுக்கு அவன் இத்தனை நாள் பண்ணது தப்பு அப்படின்னே தெரிய வந்துச்சு. ராமகிருஷ்ணா, என்னை மன்னிச்சிடு. இத்தனை நாளா என்ன ஒரு பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் உண்மையான அறிவாளி நீயும் உன்னுடைய தம்பியும் தான். எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தானே உன் தம்பி, அவன்தான் உண்மையான அறிவாளி. என்னை மனசு திருந்த வச்சியே நீ தான் உண்மையான அறிவாளி. இனிமே என்னோட சுயநலத்தை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல உறவா இருப்பேன். ஆமா, நீ சொந்தக்காரங்கன்னா கஷ்டத்தை கொடுக்கறவங்க மட்டும் இல்ல, கஷ்டத்துல துணைக்கு இருக்கிறவங்க அப்படின்னு நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் எப்பவுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். முடிஞ்சா உங்க கஷ்டத்தை நானும் பங்கு போட்டுக்கிறேன். மச்சான், மனுஷன் திருந்த கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுப்பான். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு திருந்தனா அதுவே நல்ல விஷயந்தான். சரி வாங்க, ஜானகி இஞ்சி டீ போட்டு வச்சிருக்கா, நாம ஒன்றா உக்காந்து குடிக்கலாம். பாத்தியா சூர்யா, ஒரு மனுஷன் திருந்த ஒரே ஒரு நிகழ்வு போதும். நம்ம கிராமத்தோட பெருமையே இதுதான். இந்த மழையும் வெள்ளமும் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் நம்ம மச்சானோட மனசை மாற்றி நமக்கு ஒரு நல்ல உறவை பரிசா கொடுத்துருக்கு பாரு. கடைசியில எல்லாருமே நடந்ததை மறந்துட்டு வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு சில்லுன்னு காத்து வீசும்போது சூடா இஞ்சி டீய குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுப்பையா உண்மையிலேயே இப்போ அறிவானவனா இல்லாம நல்ல மனுஷனா மாறினான். இந்த கதையில இருக்கிற நீதி, சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறவங்க கஷ்டத்துல எப்பவுமே ஒருத்தங்களுக்கு துணையா நிக்கிறவங்களா இருக்கணும். அதை விட்டுட்டு உறவுகளுக்கு கஷ்டம் கொடுக்கறவங்களா இருக்கக்கூடாது. அப்படி கஷ்டம் கொடுக்கறவங்களா இருந்தா அவங்கள உறவுகள் அப்படின்னு சொல்லிக்கவே முடியாதே. நம்ம கிட்ட பணம் காசு இருந்து உதவி பண்றது மட்டும் உதவி இல்ல, நம்மளுடைய உடல் உழைப்பு கூட ஒருத்தங்களுக்கு கொடுக்கறது உதவிதான். அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்காக போய் நின்னு அவங்களுக்கு நாம செய்ய முடிஞ்ச சின்ன உதவியை செஞ்சாலும் கூட அது அவங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும்.